ஹே ஃபேம், வெல்கம் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திப்பது ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஜிகே. ஓகேங்களா, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, ஒன் டே ட்ரிப் ஃபார் ஈசாலா பெங்களூர் போயிருக்கோம். ஸோ எதுக்காக போனோம்னு கேட்டிங்கன்னா, சண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வேர்ல்டு டாலஸ்ட் விஷ்ணு ஸ்டாச்சு தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் அது 108 அடி உயரம் சொல்லியிருந்தாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலும் சொல்லணும்னா கோயில் சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் அந்தளவுக்கு ரொம்ப கட்டி முடிக்கல. ஓகேங்களா, நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 420 டன் சொன்னாங்க வெயிட்டு. ஸோ எப்படி இதை கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பெங்களூரில் சென்ட்ரல் பிளேஸான எலிஜிபுரா, ஓகேங்களா, இஜிபுரா தான். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஏரியா, எப்படி இவ்வளோ பெரிய விஷ்ணு சிலை எடுத்துகிட்டு உள்ளே வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே. சரி, அப்புறமேல அங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஸோ அங்கே கிரெயின் வச்சு எல்லாம் தூக்கிட்டு தான் வந்து வச்சாங்க. அப்போ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக அந்த ப்ராசஸ் போயிருக்காட்டுது. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த விஷ்ணு சிலை கீழேயே ஒரு அவங்க ராமன் சிலை இருக்குது சார், ராமன் கோயில் இருக்குது. ஸோ அங்கே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விஷ்ணு சிலை பார்க்கறதுக்கு அவர் பார்த்து தரிசிக்கிறதுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஒரு பர்சனுக்கு. ஓகேங்களா, ஸோ இதான் அந்த 100 ருபீஸ் சார்ஜ் பண்ண இடம். ஓகேங்களா, அங்கே பில்லு கொடுத்துருவாங்க கையில். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்பலாம் எதுவும் பண்ணல, கூட்டம் அவ்வளோக்கெல்லாம் இல்லை. ஸோ மேபி இந்த சண்டே போனதெல்லாம் கூட்டம் ஓரளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. பட் ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லைனாங்க. பட் ஆனால் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ நானும் எடுத்தேன். சரி, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம விஷ்ணு சிலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா கிருஷ்ணன். ஸோ விஷ்ணுவோட அவதாரம் தான் கிருஷ்ணு. ஸோ அதனால் ரொம்ப ஃபஸ்ட்டு நான் எப்பயுமே விஷ்ணு கோயில் மேக்ஸிமம் போயிடுவேன். இந்த டைம் போயிட்டு போகாத ஒரே ஒரு ஃபீலிங் என்னென்னா, இஸ்கான் டைமில் தான் போகணும்னு பார்த்தேன். பட் ஆனால் முடியல. ஸோ ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ அதனால் கிளம்பி வந்துட்டேன். ஸோ இதாங்க அந்த டெம்பிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எங்கடா போனாங்க கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஒரு மால்குள்ளே ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மால்குள்ளே சிவன் கோயில் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஒரு கோயிலில் சிவன் அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மாலில் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக சிவன் கோயில். ஸோ அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் சார்ஜாக 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அண்ட் கூடவே என்ட்ரன்ஸில் அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்காக திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 100 ருபீஸ் இருந்தாங்க. ஸோ நான் அந்தளவுக்கு வாங்கலை. ஸோ அங்கே ராமர் கோயிலில் விஷ்ணு கோயிலில் வாங்கினது போதும்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேயும் அதை வச்சுக்கிட்டேன். நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம இது பண்ணல. ஸோ இதான் அந்த சிவன் கோயிலுக்கு நடந்து போகிற பாதை. பட் அங்கேருந்து கூட்ட அளவுக்கு இங்கே அந்தளவுக்கு ரஷ் இல்லை. ஓகே, சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுவும் கிட்ட தான் இருக்குது. பட் பிளேஸ் தான் ஞாபகம் வரல. நம்ம சண்டே மார்க்கெட்டில் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோமா, கூகுளில் பார்த்தப்போ இதான் கிடச்சிது எனக்கு. டக்குன்னு பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் இதுக்கு 2 கோயிலுக்குமே 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்ததால் ஈஸியாக போய் டக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ மேபி நார்மல் டைமுங்கிறதால கூட்டம் இல்லை. மேபி அந்த பிரதோஷம் அந்த மாதிரி டைமில் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு என்னோட நம்பிக்கை இருக்குது. ஸோ பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் உங்கள்கிட்ட. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் கீழே இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பக்கத்தில் மால் மேலே இருக்குது, கீழே கார் பார்க்கிங். அகைன் பேக் சைடில் ஒரு கோவில். ஆல்மோஸ்ட் அது ஒரு 50 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவன் ஸ்டாச்சு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் அவங்க வீடியோ எடுக்க உள்ளே என்ன ஆக்சுவலாக பார்த்து வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வகையான, அதாவது இந்தியாவில் இருக்கிற 10 வகையான சிவன் டெம்பிளோட டெமோ வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே தான் எல்லாமே இருந்தது. இந்த மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், நம்ம தமிழ்நாட்டோட ராமேஸ்வரம் சிவன் கோயில் கூட இருந்துச்சு. நான் நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தது நல்லா இருந்துச்சு. எல்லாம் உண்மையால் ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் டெமோ தான் வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா, அதோட ஹிஸ்ட்ரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் காட்டணும் ஆல்மோஸ்ட் 1 ஹவர் பக்கம் வீடியோ போகும். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, நிறைய இடத்துல நிறையா இருந்தது. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லைட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இதான் தமிழ்நாடு. ஓகே, இதான் ராமேஸ்வரோட சிவன் கோயில். ஸோ இதை நான் நின்று பார்த்த ஒரு செகண்ட், என்னடா எல்லாம் ஓகே, இந்தியாவில் நிறைய இடம் இருக்குது, தஞ்சாவூர்லாம் இருக்குது, ஸோ எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப பழமையான கோயில் வச்சுருப்பாங்கன்னு நினச்சி நான் கேட்டேன் நிறைய பேர்த்து. ஸோ மேபி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா ஹிஸ்ட்ரி நமக்கு அந்தளவுக்கு படித்ததில்லை, நமக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் தெரிஞ்சிருந்தால் வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் ஆனால் சரி, ஓகே போடலாம், நம்ம கமெண்டில் யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு விநாயகருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். என்ன முக்கியத்துவம் கேட்டிங்கன்னா, சிவனுக்கு முன்னாடி விநாயகர் ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு 10 to 15 ஃபீட் இருக்கும். ஆக்சுவலாக இந்த சிலை ஒரு 15 அடி வயது சிலை, விநாயகர் சிலை வச்சுட்டு அகைன் பேக் சைடில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் வச்சுருந்தாங்க. அண்ட் ஜார்க்கண்ட்டு நிறைய இடம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் டெமோ வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே நல்லா கூலிங்காக வந்து ஏசிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அழகாக வந்து அமைதியாகவும் வந்துச்சு, நல்லா வந்துச்சு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் சாங் போட்டிருந்தாங்க. அது நல்லா கொஞ்சம் வைப் ஆனிச்சு. ஓகேங்களா. அண்ட் மை ஃபேவரட் பிளேஸான கேதார்நாத், ரொம்ப பிடிச்ச பிளேஸ் எனக்கு கேதார்நாத்துங்கிறது. ஸோ அதை நின்று ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு பார்த்துட்டு அகைன் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. ஸோ இப்படி தான் நம்ம சிவபெருமான் தரிசித்தோம்.
அண்ட் கூட பார்த்தீங்கன்னா இந்த அந்த 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னு சொன்னால ஒரு பர்சனுக்கு, அதான் இந்த டிக்கெட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தான் காட்டியிருக்கணும். நான் வீடியோ அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு அகைன் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மொபைலில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க guys. நம்மள்ட்ட கோப்ரோ அதுவும் இல்லை. ஓகேங்களா. பத்ரிநாத் கேதார்நாத்லாம் அந்த ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தேன். ஓகே, எல்லாம் இருந்துச்சு. அண்ட் இது பேக் சைடில் அழகாக ஒரு சிவன் டெம்பிள், அது ஃப்ரண்டில் ஒரு குளம் இருந்துச்சு. அது காயின்ஸ்லாம் போட்டுருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே guys, பை பை, see you, love you all. மீண்டும் உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.